கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 136ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் இந்நாளில் இருக்கிறபடி அதை நிறைவேற்றினீர். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராயிருக்கிறார். நாம் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது, ஆண்டவர் அவர் பார்வைக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு முன்பாக வைத்த உடன்படிக்கையும் கிருபையும் காத்து நடக்கிற தேவனாயிருக்கிறார். சொன்னதை நிறைவேற்றுவதிலே நம் தேவனைப் போல ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, மனுஷர் 1000 வார்த்தைகளை பேசலாம், ஆனால் சொன்னதை நிறைவேற்றுவது நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இதை நாம் இருதயத்திலே வைத்து கொண்டு இப்பொழுது நம்மை தாழ்த்தி விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, தேவரீர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவனே, ரட்சித்து காத்து உம்முடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததும் அல்லாமல் அதை சுதந்திரிக்கும்படியான வழியையும் எங்களுக்கு போதித்து செம்மையான வழியிலே எங்களை நடத்தி உம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வாக்கை அருளினதும் அல்லாமல் அதை கருத்தாய் வைத்து உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலேயே அதை செய்து முடிப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, அவர் தம் வாயினால் சொன்னதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையுள்ள புயத்தை கொண்டு நம்மை ரட்சிப்பார். நீங்கள் இதை முழு நிச்சயமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென்.